வணக்கம். எம்சிஎக்ஸ் சில்வர் செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 9 மணி 10 நிமிடம், ஜூலை 2, 2026. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் பார்க்க போகிறோம், டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். முதல்ல டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு பார்த்துருவோம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் உங்களுக்கு ப்ராட் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதாவது போன வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிலிருந்து, வெள்ளிக்கிழமை பகுதி நேரமாக செயல்பட்டது, மாலை நேரத்தில் மட்டும் செயல்பட்டது. அந்த க்ளோசிங்கிலிருந்து டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது டவுன் ட்ரெண்டு 2,15,292, 2,11,148 என்ற நிலைகள் வரை இறக்கும். அப்புறம் இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்த்தது டவுன் ட்ரெண்டு. ஆனால் நடப்பதோ அப் ட்ரெண்டு. இது முற்றிலும் அதாவது என்னென்னா டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு இனிய அதிர்ச்சி, இனிய சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு இன்ப அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம். சரி, ஆனால் இது என்ன பிரச்சனைனா, ஏற்றம் இருந்தால் இது கரெக்டாக போய் இது என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனை அடையுது, சப்ளை ஜோனை. அதுதான் பிரச்சனை. 2,31,664க்கும் 2,35,744 என்ற நிலைகளை அடைத்தால் இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் விற்பனை ஆரம்பிக்கலாம். அதனால் இதை கடப்பது முக்கியம். இதை கடக்குமா, அதுதான் கேள்வி. சரி, இப்போ உங்களுக்கு டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸோட இது தெரிஞ்சிருச்சு. எதிர்பார்த்தது போன வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து இறங்குமுகம், ஆனால் நடப்பதோ ஏறுமுகம். ஆனால் இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. அதனால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டினால் ஜெயம், உங்களுக்கு லாபம் இன்னும் வர வாய்ப்பு இருக்கிறது. சரி, இது இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான இதை பார்த்துட்டோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு என்னென்னு பார்ப்போம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஏற்றம் இருந்தால் 2,40,792 என்ற நிலை வரை ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கிடையில் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் 2,31,664லும் 2,35,744லும் அடிக்க தயாராக இருக்கிறார்கள். அதனால் இதை கடந்தால்தான் இந்த நிலை செல்லும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ ஏற்றம் இருந்தால் 2,40,791 வரை செல்ல வாய்ப்புண்டு. சரி, இந்த நிலைகளில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்பனை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதே சமயம் இதை தாண்டக்கூடாது. இதுதான் இப்போதைய இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு உண்டான யுக்தி. சரி, இப்போ இறங்கினால் எதுவரை இறங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறங்கினால் 2,19,967 வரை இறங்க வாய்ப்பு. அப்புறம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. 2,19,967க்கும் 2,80,532 என்ற நிலைகளில் ரீபவுண்டாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு நான் டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகளையும் டார்கெட்டையும் சொல்லிட்டேன், என்ன ட்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான ட்ரெண்டையும் சொல்லிட்டேன். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் ட்ரேடிங்கை, உங்கள் யுக்திகளை வகுத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கானை அழுத்துங்கள். பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.